எனினும் எங்களது விழா குழுவினர் சார்பாக நன்றியுரை வழங்க சகோதரர் தாஜுதீன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றியுரைக்கு முன்பாக ஒரு சிறு அறிவிப்பு. உங்கள் அத்துணை பேருக்கும் மதிய உணவை சிறப்பாக விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அத்தோடு அந்த குடி பேக் என்று சொல்லக்கூடிய அந்த குடி பேக்கையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அரங்கத்தை விட்டு வெளியே செல்லும் அத்துணை விருந்தினர்களும் அந்த குடி பேக்கையும் அந்த உணவுப் பொட்டலத்தையும், இங்கே வெஜிடேரியன் உணவும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எது தேவையோ தயவு செய்து பெற்று செல்லுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ நமக்காக நன்றியுரை வழங்க தாஜுதீன். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாக. போதிய நேரம் இல்லாத காரணத்தால் எனது நன்றியுரையை கொஞ்சம் வேகமாக சொல்ல இருக்கின்றேன். தயவுசெய்து மன்னித்து பொறுத்து கொள்ளவும். இந்த சிறப்பான நிகழ்ச்சி நமக்கு அமைத்து தந்தமைக்கு முதலில் இறைவனுக்கு நன்றியை நல்கிறேன். செம்மொழியாம் தமிழ் மொழியின் மாண்பை உயர்த்தும் வகையில் பல அற்புதமான தமிழ் படைப்புகளை படைத்து தமிழ் சமுதாயத்தில் பெரும் பணியாற்றிய மூத்த தமிழறிஞர் ஜமாலி அசையது கலீல் மௌலானா அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி தந்த ஜமாலியா அசையது யாசின் அலி மௌலானா அவர்களுக்கும், ரோசஸ் ஆஃப் பீஸ் நிறுவனத்தின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினருமான முகமது இர்ஷாத் அவர்களுக்கும் நன்றி. முன்னிலை வகித்த கலிஃபா பொறியாளர் வாசா நிஜாமுதீன் அவர்களுக்கும், நூலாசிரியர் அறிமுக உரை நிகழ்த்திய முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய முகமது கவுஸ் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க சிங்கப்பூர் கிளைத் தலைவர் முனைவர் மூஆ காதர் அவர்களுக்கும், மூத்த ஊடகவியலாளரும் தி மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனருமான முகமது அலி அவர்களுக்கும், சிரங்கன் டைம்ஸ் இதழின் முதன்மை ஆசிரியரும் சிங்கப்பூர் இலக்கிய விருது பெற்ற மூத்த எழுத்தாளருமான ஷா நவாஸ் அவர்களுக்கும் நன்றி. நூலாசிரியரின் ஆழமான கருத்துக்களை தெளிவாக ஆய்வு செய்து பதிவு செய்த காப்பாளர் கவிமலை புதுமை தேனி மா அன்பழகன் அவர்களுக்கும், ஜாமியா அற நிறுவனத்தின் சமய நல்லிணக்க பணிக்காக பாடுபட்ட மூத்த இயக்குனர் முனைவர் எஸ் முகமது சலீம் அவர்களுக்கும் நன்றி. மேலும் மீடியா பார்ட்னர் பிஸ்மி ரேடியோ, சிரங்கன் டைம்ஸ் இதழ், மக்கள் மனம் இதழ், செம்மொழி இதழ், தமிழ் முரசு பத்திரிகை நிருபர் முகமது இர்ஷாத் அவர்களுக்கும், மணிச்சுடர் பத்திரிகையின் தொடர்பாளர் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சிறந்த முறையில் காணொலி தயாரித்து கொடுத்த ஃபாதிக், பவர் பாயிண்ட் ஸ்லைட் மற்றும் ஒளி அமைப்புகளை நிர்வகித்த ரவிக், முகமது மாதிக் மற்றும் குழுவினருக்கும், விதவிதமான பதாகைகள் தயாரித்து தந்த சகோதரர் அன்சாரி அவர்களுக்கும், அழகிய புகைப்படங்கள் மற்றும் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்த செந்தில் அவர்களுக்கும் நன்றி. இந்த சிறந்த அரங்கத்தை வழங்கிய விழாக்குழு நண்பர்களுக்கும், சுல்தான் பள்ளி நிர்வாகத்திற்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு நண்பர் அப்துல் சுபஹான் அவர்களுக்கும், முக்கியமாக இவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகவும் பாடுபட்ட ஒருவரில் இவரும் முக்கியமானவர். இனிமையான பாடல்களை அருளிய காதர் மற்றும் முகமது மதிக் அவர்களுக்கும், எங்களுக்கு நல்முறையில் உணவு வழங்கிய பாய் பிரியாணி நிறுவனத்துக்கும், நேற்று தமிழ் முரசில் இந்த நிகழ்ச்சியில் விளம்பரத்தில் இடம்பெற்ற பல வகையில் ஆதரவு கொடுத்த அனைத்து நிறுவனத்திற்கும், மேலும் இந்த நிகழ்ச்சி நடத்து ஆதரவு வழங்கிய அனைத்து ஆத்மா சகோதரர்களுக்கும், விழாக்குழுவினருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. மேலும் இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிங்கப்பூர் இந்திய முஸ்லீம் பேரவை, சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக், நாகப்பட்டினம் சங்கம், தென்காசி சங்கம், கூத்தானூர் சங்கம், கவிமாலை எழுத்தாளர் கழகம், ஜமால் முகமது முன்னாள் மாணவர் சங்கம், சிங்கப்பூர் நாகூர் சங்கம், சிங்கப்பூர் நாணய மாற்று சங்கம், தமிழ் முஸ்லீம் ஜமாத், முஸ்லீம் லீக் சிங்கப்பூர் மற்றும் அதன் துணை அமைப்புகள், வளர்ப்போம் வளர்ப்பறை மகளிர் இலக்கிய வட்டம், UMMA, கொடிக்கால் பாளையம் சங்கம், சிங்கப்பூர் ஆசிரியர் அமைப்பு, இந்திய நற்பணி செயற்குழு, பிஸ்மி இணைய வானொலி, வாசகர் வட்டம், பெங்களூர் பள்ளிவாசல், அப்துல் கபூர் பள்ளிவாசல், ஃபாத்திமா பள்ளிவாசல், சுல்தான் பள்ளிவாசல், அப்ரார் பள்ளிவாசல், சிரங்கன் டைம்ஸ் இதழ், மக்கள் மனம் இதழ் போன்ற எல்லா நிறுவனத்திற்கும் சங்கங்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த பரபரப்பான விடுமுறை நாளில் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஆதரவு அளித்த அனைத்து அமைப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தாய்மார்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை நமக்கு இன்னும் பல வாய்ப்புகள் அளிக்கட்டும். ஒன்றிணைந்து தமிழ் வளர்ச்சிக்கு முன்னெடுப்போம். வருவார் வாழ்வார் எனும் பழமொழி போல உங்கள் வருகையால் வளம் பெற்றோம் நாங்கள். நன்றி மறவாமே நல்லொரு கடன் என உங்கள் ஆதரவு என்றும் மறவோம் நாங்கள். தமிழ் வளர்க, தமிழ் மலர்க, உங்கள் அன்பால் நாம் ஒன்றிணைக. நன்றி, நன்றி, மீண்டும் நன்றி. சிறப்பான அந்த நன்றியுரையில் அனைவரையும் மிகச்சரியாக குறிப்பிட்டு சொல்லிவிட்டார். அதில் முக்கியமாக அவர் சற்று விரைவாக படிக்கும்போது முஸ்லீம் லீக் சிங்கப்பூர் மற்றும் அதன் துணை அமைப்புகளான பேசும் கலை வளர்ப்போம், வளர்பிறை மகளிர் இலக்கிய வட்டம் என்று சொல்லாமல் விட்டிருக்கலாம். அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் மனம் இதழ், அதோடு சேர்த்து செம்மொழி இதழ், இவை அத்தனையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அத்தனை பேருக்கு மிக்க நன்றி. நல்லதொரு நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நிகழ்வான தருணம், மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.